நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருள்லையும் பார்கோட் இல்லாமல் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த பார்கோட் எப்படி உருவாச்சு, எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பார்கோட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கடையில் ஒவ்வொரு பொருட்களையும் மேனுவலாக எண்ணுறது, ஒவ்வொரு பொருளும் எத்தனை வந்திருக்கு எத்தனை போயிருக்குன்றதை எழுதி வைக்கிறது, பஞ்ச் பண்ணுற சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1948 பெர்னார்ட் சில்வர் என்ற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவரும் அவரோட ஃப்ரெண்ட் நார்மன் ஜோசப் உட்லண்டும் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க. மயாமியில் வேலை செய்யும்போது உட்லண்டுக்கு மார்ஸ் கோடில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சு. மார்ஸ் கோட்னா டெலிகம்யூனிகேஷன் மெத்தட். ஒரு நாள் உட்லண்ட் மணலில் வரிசையாக கோடு போட்டுகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கோடுகளுக்கு இடையில் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சார். இதை பேஸ் பண்ணி தான் 1952 பெர்னார்ட் சில்வரும் நார்மன் ஜோசஃபும் பார்கோடை கண்டுபிடிச்சு அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கினாங்க. ஆனால் அந்த காலத்தில் இதற்கான தொழில்நுட்பம் இல்லாததுனால பார்கோடோட தேவை இல்லாமல் இருந்தது. ஒரு வழியாக 22 வருஷம் கழிச்சு 1974 சுவிங்கம்ல தான் முதல்ல பார்கோட் யூஸ் பண்ணாங்க. பார்கோட் யூஸ் பண்ணி வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். இந்த காலகட்டத்தில் பார்கோட் ரொம்ப காமனான ஒரு சேல்ஸ் மெத்தடாக மாறிடுச்சு. ஒரு நாளைக்கு 10 பில்லியனுக்கு மேலே பார்கோட் ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு.